கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2026 தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி அப்படின்னு அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு தினகரன் பேசியிருக்கிறார். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி, திரு விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, திரு சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி, தனித்து போட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். 2026 தமிழ்நாட்டு தேர்தல் களம் யாருக்கு சாதகம் அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார், பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் இணைந்திருக்கிறார், பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், தமிழ்நாட்டில் 2026 4 முனை போட்டி அப்படின்னு தினகரன் சொல்றது கள யதார்த்தமா இல்ல அவருடைய விருப்பமா? இல்லை, இப்போதைய சூழ்நிலையில் அதுதான், அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதே நிலைமை நீடித்ததுன்னா அது 4 முனை போட்டியில் தான் போகும். ஆக்சுவலாக பலவிதமான விஷயங்கள் இங்கே பேசப்பட்டதை நம்ம பார்க்குறோம். விஜயை அதிமுக பாஜக கூட்டணிக்கு இழுக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறோம். நம்ம அப்படி இழுத்தா அது 3 அணியாக மாறும். அது இழுக்கிறதுக்கான அது அதிமுக பாஜக இருக்கிற கூட்டணியில் விஜய் போவாரான்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதில் பலவிதமான அவருக்கு விஜய்க்கு பலவிதமான இழப்புகள்லாம் இருக்கிறதுனால அதை பற்றி அவர் யோசிப்பார். ஒருவேளை பாஜக விட்டு அதிமுக வந்ததுன்னா, ஒருவேளை அதிமுக தாவேகா அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அப்போது அது 4 முனை போட்டியாக இருக்கும். அது ஆக்சுவலாக பாஜக ஒரு தனி அணியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு அணி அமைஞ்சது தாவேகா அதிமுக வேறு சில கட்சிகள் அதில் இருக்க வச்சுக்கோங்க. அப்போ பாஜக அணியில் தினகரன் போய் அங்கே சேர்றதுக்கான, மீண்டும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு, ஓபிஎஸ்லாம் அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஒரு 4 முனை போட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற இதே சூழலில் போச்சுன்னா 4 முனை போட்டி உறுதி. அதில் தினகரன் ஓபிஎஸ் உடைய ரோல் விஜய் பக்கத்தில் இருக்கிறதா இருக்கும். ஆக்சுவலாக இதே மாதிரியாக இருந்ததுன்னா விஜய் பக்கத்தில், விஜய் அதிமுக அந்த சைடு போல், அந்த பாஜக சைடு போலன்னா தினகரன் நேர விஜய் கூட்டணியில் போவார். ஏன்னா தினகரன் பல தடவை சொல்லியிருக்கார், விஜய் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும், அவர் விஜயகாந்தோட செல்வாக்கு மிக்கவர் அப்படின்லாம் தினகரன் ஏற்கனவே விஜயை பற்றி சொல்லியிருக்கார். ஸோ அவரை பொறுத்த மட்டும், அந்த தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை பொறுத்த மட்டும் விஜய் எடுத்து வைக்கிற மூவ் தான் இந்த வாட்டி முக்கியமான மூவாக இருக்கும். அவர் ஒரு கேம் சேஞ்சராக கண்டிப்பாக இருப்பார்னு என்னுடைய அபிப்பிராயம். அவர் திமுக அணிக்கு டஃப் கொடுக்கறதுன்றது அவருடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அவர் எப்படிப்பட்ட மூவ்மெண்ட் எடுக்கிறார்ன்றதை பொறுத்து தான் திமுக அணிக்கு டஃப் இருக்கா இல்லைன்றதை நம்ம பார்த்துக்கலாம். தாவேகா அதிமுக பாஜக அப்படின்ற ஒரு கூட்டணி வரும்போது திமுக அணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், பாஜக எதிர்ப்பில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆக்சுவலாக இந்த அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி பாஜக கூட்டணி என்று தான் அழைக்கப்படும். அப்படி அழைக்கும்பொழுது தான் திமுகவுக்கு அரசியல் ரீதியான லாபம் வரும் அதில். ஸோ அப்படி தான் அழைப்பாங்க அவங்க. இது பாஜகவுக்கு எதிராக ஒரு களமாடுவதாகத்தான் நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்படி செட் பண்ணும்போது திமுக அணியில் இருக்கிறவங்க இந்த அணிக்கு எதிராக பலமாக ஒரு கட்டமைப்பை கொண்டு வருவாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்க கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தால் கூட இன்னும் ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் இன்னும் டாக்டர் ராமதாஸ் போன்றவர்கள் கூட இணைவதற்கான, திமுக அணியில் இணைவதற்கான வாய்ப்புகள், அன்புமணி போன்றவர்கள் அதிமுக சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயம் அதிமுக தாவேகா அப்படின்னு ஒரு அணி வந்துட்டு வச்சுக்கோங்க, அதில் அன்புமணி போன்றவர்கள் தேமுதிக போன்றவர்கள் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது டிஎம்கே அணிக்கு டஃப் கொடுக்கும். அப்போ பாஜகவும் சீமானும் கொஞ்சம் ஓரங்கட்டப்படுவாங்க அதில். ஸோ இந்த அணி டஃப் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த அணி எப்படி அமைதிருந்த, சீமானை பொறுத்த மட்டும் அவர் அந்த 8% ஓட்டை தக்க வச்சுக்கணும்னு ஒரு முயற்சியில் அவர் இறங்குவார். திமுக அணியில் ஒரு மேஜர் ஷிஃப்ட் ஏதாவது எதிர்பார்க்கலாமன்னா, அதிமுக தாவேகா அணி அமையும் போது, பாஜக எல்லாம் அமையும் போது, ஒருவேளை திமுக அணியில் ஏதாவது ஒரு சீட்டு பிரச்சனை, எந்த இடத்துல சீட் பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே அடிதடியாக இருக்குது பாட்னாவில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது திமுக அணியிலேருந்து ஏதாவது ஒருத்தர் கைண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு விஜய் அணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு யுகத்தையும் பேசுகிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது விஜய் காங்கிரஸ் அதை யாரும் ரூல் அவுட் பண்ணல, அதையும் பேசுகிறாங்க. காங்கிரஸ் திமுக அணியிலேருந்து வருமானா வராது அப்படின்றது உறுதியாக சொல்லலாம். ஆனால் அது கண்டிப்பாக வராது அப்படின்னா அந்த இடத்துல அரசியலில் எது வேணால் நடக்கும்ன்ற ஒரு வார்த்தையை போட்டால் உங்களுக்கு எது வேணால் நடக்கும் அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் திமுக அணியை விட்டு, இப்போ அதிமுக சார்பில் தானே பேசுவாங்க பெரும்பாலும். நம்ம பாஜக விட்டு அதிமுக வரும்னு நம்ம சொன்னால் அது பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு இங்கே இருக்குது, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது. அதனால் அதிமுக பாஜகவோட சேரும்போது அது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் குறைவுலாம் சொன்னால் அவங்க உடனே எதிர்க்க வைக்கிற வாதம் என்னென்னா, அப்போ காங்கிரஸும் விஜய் ஒன்று சேருவாங்க அப்படின்னு திமுக அணிலேருந்து ஒரு பிளவை கொண்டதுக்கான அந்த விஷயத்தை தான் வைக்கிறாங்க. ஆனால் அதை ஒரேடியாக நம்ம ஒதுக்கியும் தள்ள முடியாது. என்ன நடக்கும் எது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸில் இன்றைக்கி பேசுகிறவங்களும் எப்படி பேசுகிறாங்க,
அதிகாரத்தில் பங்கு வேணும், அதிக இடங்கள் வேணும்னு சட்டமன்ற தலைவர் ராஜேஷ் உட்பட பல பேர் பேசுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம அது அழகிரி உட்பட KS அழகிரி உட்பட. அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப லாஸ்ட் ஒரு ஒரு அந்த இந்த அமைப்பு, இந்த ஃபார்மேஷன், நான் சொல்கிறேன் இந்த காங்கிரஸ் விஜய் ஃபார்மேஷன்றது ரொம்ப ரொம்ப கடைசி கட்டம். இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, கூட்டணிக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இந்த எலெக்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகே, அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு திரு தினகரன் நினைக்கிறது தனக்கான கூட்டணி வாய்ப்பு இல்லாம போயிடும் அப்படின்ற அந்த பெர்செப்ஷன் அடிப்படையிலையா, இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிடக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில், இல்ல ரெண்டுமே தானா? இல்லை எந்த விதத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அரசியல் ரீதியாக இந்த தடவை வந்து ஏற்றம் பெறக்கூடாது. அது வந்து தினகரன் ரொம்ப தெளிவாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஏற்றம் என்பது இவருக்கு சரிவை உண்டாக்கும். அவர் வந்து ஏற்றம் பெற்றார்னா இவரை வந்து இவருடைய கட்சியில் காலி பண்ணுவார் அவர் ஆக்சுவலாக. அதனால் வந்து அவர் எந்த விதத்திலும் அவர் முதல்வராக வரக்கூடாதுன்னு மட்டுமில்லை, அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு அதிமுக செல்வாக்கு பெறுவது, அது அதிமுக செல்வாக்கு பெறுவது என்பது எடப்பாடி செல்வாக்கு பெறுவது என்பது தான். அது அந்த அடிப்படையில் தான் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா கட்சியில் பெரும்பாலும் அவர் பின்னாடி தான் இருக்காங்க. அதனால வந்து எடப்பாடி வந்து எந்த விதத்திலையும் ஏற்றம் பெறக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு தினகரன். அதுக்கேற்றபடி தான் அவர் எடப்பாடி அதிமுகவுக்கு நேர் எதிரான எந்த அணி வந்து அவர் வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறதோ அந்த அணியில் அவர் இணைவார். திமுக தவிரவா? திமுக அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இஃப்ஸ் அண்ட் பட்ஸை போட்டுக்கலாம். அது சொல்ல முடியாது டெஃபினட்டாக. அது வந்து அதற்கான பாரம்பீரப்பன் திமுக அணியோட இணைஞ்சு போட்டி போட்டிருக்காரு. பாரம்பீரப்பன் அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா எம்ஜிஆரோட இருந்தார். திமுக தீய சக்தியெல்லாம் பலதெல்லாம் சொன்னவர் தான் அவரும் ஒரு கட்டத்தில். ஆனால் அவரே வந்து ஒரு கட்டத்தில் திமுக அணியில் இணைஞ்சு அவர் போட்டி போட்டதை நம்ம பார்த்தோம். நம்ம திமுகவோட ஒரு தோழமை கட்சியாக இருந்ததை பார்த்தோம். அதனால் வந்து நான் தினகரன் அந்த சைடு போவார்னு சொல்ல வரல. பட் ஆனால் நீங்கள் துரோகியை தோற்கடிக்கணும்னா சில போது எதிரிகளோடு சேர வேண்டிய கட்டாயம் வரும் நமக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் கையில் எடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. அது கடைசி கட்டம். எப்படி தான் விஜய் காங்கிரஸ் கடைசியாக சொல்றானோ அதே மாதிரி தினகரன் ஓபிஎஸ்லாம் திமுக சைடு போகிறத கடைசியாக தான் சொல்றேன். சில பேர் ஓபிஎஸ் வந்து திமுகவோட பேசி எல்லாம் முடிவு பண்ணிட்டாருனாங்க. பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அவ்வளோ சீக்கிரம் அது முடிவு பண்ணாரே தெரியாது. ஒரு ஜனவரி மாதம் முடிவு பண்ணாரு வச்சுக்கோங்களேன். பட் அதெல்லாம் கூட கடைசி கட்டமாக தான் இருக்கு. ரொம்ப பிளைனாக நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா அதிமுக பாஜக ஓகே, விஜய் அவர் தலைமையில் யாராவது வந்தா உண்டு, இல்லை அவர் தனியாகவே போட்டி போடுறது, சீமான் தனியாக போட்டி போடுறது, திமுக அணி. இது இப்போ இருக்கிறது நமக்கு பிளைனா தெரியுது. கொஞ்சம் முன்னாடி பேசும்போது விஜய் அதிமுகவோட சேர்ந்தா இழப்போடு சேர்வார்னு நீங்க சொன்னீங்க. இல்ல, விஜய் அதிமுக பாஜகவோடு இருக்கும்போது சேர்ந்தா, பாஜக அதில் இருந்தால் நிறைய அதிமுக பாஜக தாவேக்கான விஜய்க்கு இழப்பு, விஜய் இழப்பை சந்திப்பார். என்ன இழப்பு? அதுல அவர் எடுத்த உடனே வந்து பாஜக வந்து கொள்கை எதிரி, பாசிச பாஜக எல்லாம் சொல்லிட்டாரு தெரியும். ஸோ பாஜகவுக்கு எதிராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு விட்டார். இந்த அப்படி ஒரு ஸ்டாண்டை நீங்க எடுத்த பிறகு எடுத்த உடனே முதல் எலெக்ஷன்லயே நீங்க ஒரு ஒரு குறைந்தபட்ச நாணயம், நேர்மை, தார்மீகம் இருக்கணும் உங்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல. நீங்க எடுத்த உடனே ஒரு கொள்கை எதிரியா ஒரு கடுமையான விமர்சனம் வச்ச ஒரு கட்சி இருக்கிற இடத்துல நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா அது உங்களை பத்தின ஒரு மதிப்பீட்டை வந்து மாற்றும், மக்கள் மத்தியில் கண்டிப்பா மாற்றும். ரெண்டாவது வந்து நீங்க அங்க போய் சேரும்பொழுது உங்களுக்கு எதிராக ஒரு ஓட் பேங்க், ஒரு 13-14% ஓட் பேங்க் டைரக்டா திமுக அணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தனியாக நின்னா கூட அதில் பாதியை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க அதில் போய் சேர்ந்தீங்கன்னா என்டையரா அப்படியே திமுக அணிக்கு. அதனால தான் சில சர்வேக்கெல்லாம் என்ன சொல்லுதுன்னா அதிமுக தாவேகா பாஜக கூட்டணி இருந்தால் திமுக 50% அணி வந்து 50% வரையும் போகும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எடுத்த உடனே நீங்க 14% 15% வாக்கை நீங்க இழக்கிறீங்க. யார் ஓட்டு? அது மோஸ்ட்லி மைனாரிட்டி ஓட்டு, தலித்துகள், பட்டியலினத்தர் ஓட்டு, இதெல்லாம் அவங்க இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால தான் வந்து விஜய்க்கு வந்து அது வந்து பின்னடைவை தரும்ன்ற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதிமுக தாவேக்கான்றது ஓகே, அதிமுக தாவேக்கா பாஜகன்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து அது அவருக்கு விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுக பாஜக தாவேக்கா வந்தா தாவேக்காவுக்கு இழப்புன்னீங்க. எடப்பாடிக்கு இப்போ பாஜகவோட இருக்கிறதே வந்து ஒரு பின்னடைவு தான். ஆக்சுவலா தாவேக்கா இப்ப உள்ள வர்றதுனால ஒன்றும் பெரிய லாபம், பெருசா பெனிஃபிட்லாம் வராது. இன்னும் வாக்குகள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. இவருக்கு எடப்பாடிக்கு என்ன, இப்போ அவர் பாஜகவோட சேர்ந்து இருந்து கூட வெற்றியை தொட முடியாதுன்னு தான் தாவேக்கா உள்ள இருக்கிறார். ஆனா தாவேக்கா உள்ள வந்தீங்கன்னா அதோட டைனமிக்ஸ் வேற மாதிரி இருக்கு. அது வந்த உடனே என்ன ஆகுதுன்னா விஜயோட ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க கரெக்ட். ஆனா நீங்க 13% முதல்ல இழக்கிறீங்களே, உங்க ரசிகர்கள் ஓட்டு ஒரு அன்ட்ரஸ்டடா இருக்கீங்க, 8 இருக்கா 10 இருக்கா 7 இருக்கான்னு தெரியாத போது நீங்க 12-13% இழந்தீங்கன்னா அது ஒரு பெரிய இழப்பு இல்லையா அது? அதனால அதிமுக எடப்பாடியோடைய இப்ப இருக்கிற நிலைமை இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமான நிலைமை தான். அவருக்கு இந்த தேர்தல் வந்து டூவாரடை தேர்தலா இருக்கு. பாஜகவோட போனா வெற்றி பெற முடியாது, தாவே
தாவேக்காவோட சேர்த்தாலும் முதல் 15% ஓட்டு போயிடும். அப்போ எந்த ஓட்டை பிடிக்கிறதுன்றது யோசனையாக இருக்கும். திமுகவோட மேட்ச் பண்ண முடியுமான்னு டவுட்டாக இருக்கும். அதனால எடப்பாடிக்கும் ரொம்ப சிக்கலான ஏரியா தான். அதிமுக தாவேக்கா மட்டும்தான் விஜய்க்கும் லாபம், எடப்பாடிக்கும் லாபம். ரெண்டு பேரும் ஃபைட் கொடுக்க முடியும் திமுக அணிக்கு. ஓகே, அதுதான் அந்த ஃபார்மேஷன் வந்தா எடப்பாடிக்கு அட்வான்டேஜ். திரு அரவிந்த், 4 முனை போட்டிங்கிறது இப்போது இருக்க சூழல்ல 4 முனை போட்டி அமையுது அப்படிங்கிறது கடா யதார்த்தம்னு திருப்பியும் சொன்னார். இந்த எண்ணிக்கை குறையணும் அப்படின்னா திரு தினகரன் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் திருமிகு கௌதமி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் கொஞ்சம் பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. தாவேகா கூட்டணிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி விருப்பம் காட்டுவதை பார்த்தா திரு விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்ள போகிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது அப்படின்னு திரு தினகரன் விமர்சன பார்வையோட தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்கிறார். கௌதமி என்ன சொல்றாங்கன்னா, விஜய் கூட்டணிக்கு வந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதுல ஏதாவது ஒரு ஒத்திசைவு வந்தாதான் அந்த 4 முனை போட்டிங்கிறதுக்கான எண்ணிக்கை சுருங்கி அது 3 முனை போட்டியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அங்கதான் குழப்பம் வருமா இந்த அணிகள் இணைகிறதுல, ஒருவேளை கூட்டணி இணைகிறதுல? முதல்ல இந்த தலைப்பு கேட்டா யார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். சீமான். ஏன்னா அவரையும் ஒரு முனையா வச்சு ஒரு மற்றவங்களுக்கு இணையாக வச்சு பேசும்போது அவர் ஒரு முக்கியமான ஒரு சக்தி அப்படின்றத ஒரு அங்கீகரிக்கிற மாதிரி ஆகுது. அது தினகரன் கொடுத்த தலைப்பா நம்ம எடுக்கிற தலைப்பா அப்படின்றதான் தாண்டி இதில் சீமானுக்கான ஒரு எலெக்ஷன் ஃபீல்டில் அவருக்கான ஒரு லெஜிட்டிமசியை, அவருடைய ஒரு பவரை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இதை நான் பார்க்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அது ப்ராக்டிக்கலாக அது சரியில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சீமான் இப்போ ஒரு பெரிய தேர்தல் களத்தில் ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்லை. அவருடைய பேச்சு, அவருக்கு கூடுற கூட்டம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனோட உச்சக்கட்டத்தை அவர் பார்த்துட்டார். இனிமேல் அதுக்கு விளையாடுறதுக்கான ஸ்கோப் அவருக்கு இல்லை. ஏன்னா அவருடைய வாதங்கள், அவர் அதை முன்வைக்கிற விதம், அவர் டார்கெட் பண்ணுற ஆட்கள், அவரோட கொள்கை எல்லாமே ஒரு மாதிரி அதனுடைய சேச்சுரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை அடைஞ்சாச்சு. இது சரியான்னு பாருங்க, நான் சொல்றது சரியான்னு பாருங்க, இல்லை நீங்கள் டீகோட் கூட பண்ணுங்க. திரு விஜய் வரவுக்கு முன்பாக திரு சீமானுடைய அரசியல், அந்த கட்சி பெற்ற வாக்கு சதவீதம், திரு விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு சீமான் பெறப்போற வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பேசுபொருளானதுங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா பெருமளவு திரு சீமான் கட்சியிலிருந்து வாக்காளர்கள் திரு விஜயை நோக்கி போவாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க திரு சீமானை இக்னோர் பண்ண சொல்றீங்க இல்லையா, நம்ம இக்னோர் பண்ணாம இங்க ஏன் களத்துக்குள்ள வச்சு பேச வேண்டியதற்கான ஒரு தேவையை நான் நியாயப்படுத்தும் விதமா நான் கேட்கிறேன். நான் அங்கதான் வரேன். இப்ப நீங்க சொல்றதே நான் சொல்றதுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு வாதமா நான் பாக்குறேன். இப்ப சீமான் அவர் இன்னும் இரலவெண்ட் ஆகிறான்றதுக்கு தான் இந்த காரணமா நான் பாக்குறேன். சீமான் கிட்ட இருந்து இந்த இளைஞர்களுடைய சீமான் வாக்கு விஜய்க்கு போனாதானே இது இரலவெண்ட் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அது இப்போதைக்கான பெர்செப்ஷன். இப்போதைக்கு அது வாய்ப்பு இருக்கு. 26க்கு அப்புறம் தான் தெரியும் போச்சா. நீங்க விஜய் வந்த உடனே அதிகமா பதற்றமானது சீமான். காரணம் என்னன்னா, அவர் கையில இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு ஃபோர்ஸோட அவர் பக்கத்துல இருந்தவங்க விஜய் பக்கம் திரும்புறத அவர் கண்ணால பாக்குறாரு. என்னாலையும் அந்த களத்துல உணர முடியுது. இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய, அதாவது என்ன ஏதாவது பண்ணணும், ஒரு மாற்றம் வரணும், வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு இந்த பக்கம் திரும்புறதை பார்க்குறோம். ஆகவே சீமான ஒரு முனையாக வைக்கிறது ஒரு டெக்னிக்கலாக கரெக்டாக. நான் அதையுமே அடுத்த புள்ளிக்கு நகர்த்துறேன். அதையுமே கரூர் துயர சம்பவத்திற்கு முன்பு பின்புனே நீங்க பிரிங்க. கரூர் துயர சம்பவத்திற்கு முன்பு நீங்க சொல்ற விமர்சனம் பெருமளவு பேசப்பட்டது. சீமான் கட்சியிலிருந்து விஜய்க்கு போவாங்க. கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பும் அதே நிலைதானா? அவ்வளவு டிரான்சிஷன் இருக்குமா? இதுல இருந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து தாவேகாவுக்கு டிரான்சிஷன் இருக்குமான்றது நிச்சயமா சொல்ல முடியாது. அதுதான் கூடும்ன்றதுதான் சீமானுடைய பலவீனமும் விஜயோட பலமும். இப்போ கரூருக்கு பிறகு என்னன்றது விஜய் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். அது எடுத்து அவர் திருப்பி களத்துக்கு திருப்பி அவர் ஒரு முழு வேகத்தில் அரசியலை தொடங்கின அப்புறமா தான் விஜய் அந்த தொடங்கின இடத்துல அந்த வலுவான ஒரு இடம்னு நம்ம எல்லாரும் நினைச்சோம் இல்லையா. எல்லாருக்கும் விஜய் ஒரு சக்தி அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாச்சு இல்லையா. அந்த சூழல் அவர் தக்க வச்சிருக்காரா, இழந்துட்டாரான்றது அவர் திரும்பவும் ஒரு தீவிர அரசியல் ஆரம்பிக்கும் போது தான் வரும். இது வரைக்கும் நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய்க்கு என்ன இருக்கோ அதை வச்சு தான் பேசுகிறோம். அப்படி பேசும்போது நான் இது 3 முனை போட்டி ஒரு வேளை வரும் அப்படின்ற பட்சத்தில் இதனுடைய அதிகபட்சமான அட்வான்டேஜ் தினகரனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தினகரனுடைய மிக முக்கியமான நோக்கமே
அவருடைய வாழ்க்கை இப்போதைக்கு அவரோட வாழ்க்கை லட்சியமே எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கிறது, அவருடைய வலி இழுக்க செய்யறது, அவரை அவமானப்படுத்துறது. இந்த தேர்தலில் அதான் இல்லை, அதுதான் அவர் அந்த அஜெண்டா வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து விஜய் அவர்கிட்ட இருந்ததுன்னா, விஜயோட தலைமை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை கீழே இறக்கிக்கிறது இருக்கு இல்லையா, அவருக்கு இழக்கிறது ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் அவர் வந்து நான் அவரோட தலைமை ஏற்கிறேன்னு சொல்லும்போது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எடப்பாடிக்கு அப்படி இல்லை. ஸ்டாலின், எடப்பாடி இவங்களுக்குலாம் ஸ்டேக்ஸ் இருக்கு. ஆனால் இவருக்கு டிடிவி தினகரன் ஸ்டேக், அவருக்கு இருக்க ஒரே விஷயம் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா வந்து டார்கெட் எடப்பாடி அப்படின்றதான். அப்போ விஜய் தலைமை ஏற்றுக்கொண்டு அதை பண்ண முடிஞ்சதுன்னா அவர் வந்து சந்தோஷமா அதை பண்ணுவார். ஒருவேளை அந்த கூட்டணி அமைஞ்சா அவருடைய நோக்கம் நிறைவேறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல தொகுதிகளில் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை அவங்களுடைய வந்து போன தேர்தலில் வந்து குறைச்சிருக்காங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம் 2021 சட்டமன்ற தேர்தலில். அப்புறம் இவரு வந்து ஒன்று சொன்னார் இல்லையா, காங்கிரஸ் வந்து போறதுக்கான ஒரு ரிமோட் சான்ஸ்ன்னு சொன்னார் இல்லையா, அது வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் ஓட்டு டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகிறது இல்லை. ஏன்னா காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு இப்போ பலம் கிடையாது. ஆனாலும் திமுக வந்து காங்கிரஸை வந்து வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம், கொள்கை ரீதியாக வந்து அவங்க பிஜேபிக்கு எதிராக இருக்கும்போது காங்கிரஸ் கூட இருக்கும்போது அது ஒரு இமேஜை வந்து டிஎம்கே கொடுக்குது. அதனால டிஎம்கேக்கு காங்கிரஸ் கூட இருக்கும்போது ஒரு இமேஜ் கிடைக்குது, ஒரு பேன் இண்டியா, ஒரு பெரிய பேன் இண்டியா பார்த்துருக்கு. இவங்களுக்கு ஒரு தேசிய கட்சி, ஒரு மாடரேட்டான ஒரு இதான ஒரு தேசிய கட்சி இருக்குன்றது இமேஜ். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு இருப்பு வேணும்னாக்க திமுகவுடைய ஆதரவு வேணும். அதை தாண்டி நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வந்து ஒரு பார்கெனிங் பவரை கொடுக்கறதும் பிஜேபியோட பார்கெனிங் பவர் குறைக்கிறதும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். இந்த விஷயம் காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். அப்புறம் அவங்க அடிப்படையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ தேஜஸ்வி அங்கே நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதுக்கு இருக்க மாதிரியான பிரச்சனை எதுவும் இங்கே இல்லைன்றதுனால இந்த கூட்டணி வந்து இப்போதைக்கு உடையறதுக்கு எந்த வாய்ப்பு, தொகுதிகள்ல முரண்பாடுகள் வந்தா அது வரலாம், எண்ணிக்கையில் அது எப்பவுமே வரும், எப்பவுமே வரும், எல்லா தேர்தலையுமே அது எல்லா தேர்தலையும் வரும். அதை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்றத ஸ்டாலின் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால அது பெரிய பிரச்சனை ஆகும் நான் நினைக்கல. நான் இந்த 4 முனை போட்டி அப்படின்றத தாண்டி, அப்ப நீங்க வந்து 3 முனை போட்டி உறுதிங்கிறீங்க. 3 முனை போட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய்க்கு வந்து அதில் அட்வான்டேஜ் தான். ஏன்னா அவரோட தலைமையை ஒருத்தர் ஏற்றுன்னு ஒரு கூட்டணி வருது. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எங்களோட தலைமையை ஏற்றுட்டு எங்களுடைய கொள்கைகளை எங்களுடைய திட்டங்களை தான் என்ன முதலமைச்சராக ஏற்றுட்டு எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைகிறதா இருந்தால் யாராவது என்கிட்ட வாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து அதை ஏற்றுட்டு வரக்கூடிய கட்சி இப்போ வந்து தினகரனோட கட்சி, பன்னீர்செல்வத்துடைய அணி, இதை தவிர வேறு யாரும் அப்படி போக மாட்டாங்க. ஸோ அவங்களாம் வரது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அது வந்து 2 பேருக்குமே வின்-வின் சிச்சுவேஷன். அதனால் அது நடக்கும். ஆனால் அதிமுகவும் தவேகாவும் சேரும்போது, பாஜக இல்லாமல் சேரும்போது அதில் வந்து எடப்பாடிக்கு அதில் அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் விஜயினுடைய அட்வான்டேஜ் அதில் ரொம்ப குறைவாயிடும். ஏன்னா விஜயினுடைய பிளான் வந்து நான் ஒரு மாற்று சக்தி அப்படின்றது எப்போ ஒரு எடப்பாடியோட போய் சேர்றாரோ அந்த மாற்று சக்தின்றது அடிபட்டு போயிடும். அப்போ அங்கே அவர் போகிறதுக்கு அட்வான்டேஜ் கிடையாது. அப்போ பிஜேபியோட சேர்ந்து இருக்கும்போது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது. ஏன்னா நீங்கள் பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு உடனடியாக போய் சேரும்போது அது வந்து அவ்வளவு இதா இருக்காது. அப்ப தனிச்சு போட்டிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்தா மட்டும்தான் திரு விஜய்க்கு லாபம்ன்றீங்களா? நம்ம தனித்து போட்டி இருக்குன்னா அது அவரோட தலைமையில ஒரு கூட்டணி அமையணும். அது 2 தான் விஜய்க்கு சாதகமா இருக்கும். இந்த சாதகம் வந்து தினகரன் கொடுக்குறாரு. அதனால அதுக்கு வந்து ஒரு பிராக்டிகலா ஒரு பாசிபிலிட்டி அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதுக்கப்புறம் இதனுடைய விளைவுகள் குறித்து அடுத்த இதுல நம்ம பேசுவோம். திரு அக்னேஸ்வரன், இப்போ 4 முனை போட்டி 3 முனை போட்டி 2 இடத்துலயுமே திரு விஜய் தனித்து போட்டிங்கிறதா அவருக்கு லாபம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. 2 பேருமே நிக்கிறாங்க. திரு பிரியனும் நிக்கிறாங்க, திரு அரவிந்தனும் நிக்கிறாங்க. இதுல திரு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணின்னு ஒரு பொசிஷன் வந்தா அவருக்கு தான் லாபம், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் லாபம், திரு விஜய்க்கு ஒன்றும் லாபம் இல்லை. பாஜக இருந்தாலும் சரி, பாஜக இல்லைனாலும் சரினா இதை எப்படி அதிமுக வந்து சாத்தியப்படுத்தும், ஒரு கூட்டணியாக சாத்தியப்படுத்தும் விருப்பப்படுறாங்க? அதிமுக எப்படி சாத்தியப்படுத்தும்? நாம வந்து தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் வந்து அது 2 முனை போட்டியாகத்தான் இருக்கும். 4 முனையாக நின்றாலும் சரி, அது 2 முனை போட்டியாக தான் தமிழக மக்கள். 4 3 ஆக்கி 3 2 ஆக்கியாச்சா? இல்ல, இந்த 2 கட்சிகளுக்கு தான் அந்த அடிப்படை கட்டமைப்பும் மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்தவர்களும் தெரிஞ்சவங்களும் அனுபவசாலிகளும் இருக்கக்கூடிய இயக்கம் அதிமுகவும் திமுகவும் என்கிற என்னுடைய கொள்கையில் நான் மாறவே இல்லை. திரு அரவிந்தன் திரு சீமானை இக்னோர் பண்ற மாதிரி நீங்க திரு விஜய் தனிச்சு போட்டினாலும் இக்னோர் பண்றீங்க, அவங்க களத்துல இல்ல, போட்டியில இல்லன்றீங்க நீங்க. நான் இப்படி கேட்கிறேன் சார், இவங்க 2 பேரும் மூத்த பத்திரிகையாளர், நம்முடைய இளைய பள்ளி பத்திரிகையாளர், நம்மளுடைய ஜீவசகாப்தன் அவர்களுக்கு சேர்த்து கேட்கிறேன். இந்த 4 முனையில
2 முனை அதிமுகவையும் திமுகவையும் நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு நிராகரிக்க வேணாம், ஒதுக்கி வச்சுட்டு மீதமுள்ள இந்த 2 முனைகளால் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியுமா? இல்லை, நான் அது சரி, கரெக்டாக நல்ல கேள்வி. நான் அது 2 பேர்ட்டையும் மட்டும் டீகோட் பண்ணிட்டு வந்துடுறேன். பிரியன் சார், இந்த 4 முனை போட்டிங்கிறத ஏன் சார் வந்து இக்னோர் பண்றாரு திரு சீமானனா? திரு அக்னீஸ்வரன் கேட்ட கேள்விதான், அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு. நீங்க ஏற்கனவே சொன்ன இந்த கேம் சேஞ்சருங்கிற வார்த்தையோட நான் சேர்த்தே கேட்கிறேன். இங்க இந்த 4 முனை போட்டி 3 முனை போட்டிங்கிறது நேரடியா ஆட்சியை பிடிக்கிற தகுதி வலு இருக்கிற கட்சிகள் அப்படின்ற அளவுகோலோட அதை அணுகணுமா, இல்ல ஒரு கேம் சேஞ்சர், இல்ல ஒரு ஸ்பாயிலர், எப்படியா வேண்டுமானால் இருக்கலாம், அவங்களால ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு கட்சி வந்துரும், அது மக்கள் நல கூட்டணி கடந்த காலத்துல கூட உதாரணமா நம்ம எடுத்துக்க முடியும். அந்த உள்ளடக்கத்தோட திரு சீமானையோ திரு விஜயோ பார்க்க முடியாது. அப்படின்னா இது 4 முனை போட்டி 3 முனை போட்டி கிடையாதா, 2 முனை போட்டி தானா? இல்ல, சீமானை பொறுத்தப்பட்ட ஒரு தன்னை முதல்வர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு களமாடல் அவர் ஆக்சுவலா தனித்து போட்டியிடார், கூட்டணி இல்லாம போட்டி போடுறார். அது 8, 10. ஆனா ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் தானே சார், அவர் தானே முதல்வர் அவர் கட்சியில அவர் தான் வந்து சப்போஸ் மெஜாரிட்டி பெற்றாருன்னா அவர் தான் முதல்வர், சந்தேகம் இல்லை. பட் இங்க வந்து முதல்வர் ஒருத்தர் விஜய் என்ன சொல்றார், நான் தான் திமுகவுக்கு போட்டி, நான் தான் வந்து முதல்வர் கேண்டிடேட், என் தலைமையில் கூட்டணின்னு சொல்றார். அவர் புதுசா வந்திருக்காரு, ஒரு பெரும் செல்வாக்கு கையில வச்சிருக்காரு. அதனால வந்து அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்த தான் பிரைமரி ஃபோர்ஸ்ன்றார். அவர் ஆக்சுவலாக அந்த பிரைமரி போர்ட்னு சொல்றதுனால தான் அவர் ஏடிஎம்கே கூட போவாரா அந்த ஒரு டவுட் இருக்கு. ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு போகவே மாட்டாருன்னு என்னோட கணக்கு. ஏடிஎம்கேயோட போவாரான்னா அதுவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஏதோ பிரைமரி ஃபோர்ஸ்னா போக மாட்டாங்க தான், பிரைமரி ஃபோர்ஸ்னா போக மாட்டாங்க, பிரைமரி ஃபோர்ஸ், அதனால அவங்க போக மாட்டாங்க. தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ சார், நான் வந்து அடுத்தது அரசியல்ல வந்து நான் திமுகவுக்கு அடுத்தபடியா நான் வரேன் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் எடுத்த உடனே வந்து கூட்டணி போறதே கூட அவர் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம தான் பிரைமரி ஃபோர்ஸா நம்ம வர போறோமே, திமுகவை தோக்கடிக்கணும், திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தா நம்மள விஜய் அவரோட கட்சிக்கு ஆபத்து வந்துடும், ஒழிச்சிடுவாங்க, ஒழிச்சு கட்டிடுவாங்க அப்படின்னா. அது மாதிரிலாம் ஒழிச்சு கட்டுறதெல்லாம் அடுத்த திமுக ஆட்சிக்கு வந்தா வேற எந்த கட்சியும் இருக்காதா அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. பட் இவர் அதனால வந்து அவர் பிரைமரி ஃபோர்ஸ்ன்றதுனால அவர் வந்து அந்த முதல்வர் என்ற விஷயத்தில் தெளிவா இருப்பார். ஆட்சிக்கு வரவோமோ வரலையோ அதை பத்தி கவலை இல்ல, தனியா போட்டி போடலான்னு இருப்பார். இவங்களுக்கு என்னன்னா அதிமுகவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதிமுகவுடைய பலவீனம் பலம் என்னன்னா அதிமுகவுக்கு கட்டமைப்பு இருக்கு, ஆனா பலமான தலைவர் இல்ல. எடப்பாடி ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் யாருக்கும் வேண்டாம். கட்டமைப்பு வச்சுதானே சார் நம்ம இருமுனை போட்டினே அவரு அதான் மாறுது. அங்கதான் அங்க கேம் சேஞ்சர் வர்றாரு. நீங்க ஆளுமையா நீங்க சொல்றீங்கல்ல, ஆமா, அவர் கட்டமைப்பு வச்சுதானே. ஜெயலலிதா ஒரு ஆளுமை, அதிமுக ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி. ரெண்டும் சிங்க் ஆகும் போது வெற்றி வருது, தோல்வி வருது, வெற்றி வருது. சரி, இங்க வந்து அதிமுக கட்டமைப்பு இருக்கு, அது இப்ப கட்டமைப்பு சவுத்துல டெல்டால எல்லாம் உடைஞ்சிருக்கு. சரி, இவர் வந்து செல்வாக்கு மிக்க தலைவரும் கிடையாது. கட்டமைப்பும் வேணும், செல்வாக்கும் வேணும். செல்வாக்கும் வேணும், ரெண்டுமே இருந்தாதான் நீங்க வந்து ஒரு தோல்வி இப்ப 3, 10 தோல்வின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. நான் அதுக்குள்ள கூட போக விரும்பல, வச்சுக்கோங்க. தோல்வி எல்லாம் சகஜம்தான். ஆனால் செல்வாக்கு இல்லைன்றது உண்மை. அதனால வந்து இவராலேயே முதலமைச்சராக முடியுமான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த பைபோலார்ல வந்து விஜயை ரீப்ளேஸ் பண்ணுவாரோ அதிமுகன்ற ஒரு விஷயம் கூட இருக்கு. அதனால விஜய் வந்து தனியா தனியா நிக்கிறதுக்கு கூட யோசனை பண்ணுவாரு. இபிஎஸ் வந்து பொசிஷன் பண்ணிடுவாரு. பைபோலார்ல விஜய் 23% அவருக்கு இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது சார். இவருக்கு வந்து 18%, 19%. அக்னீஸ்வரன் நேரம் அதுக்காக வந்து சொல்லுங்க சார். அளவுகோல் வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. இல்ல நான் வர இல்ல சார், நீங்க சொல்றதுக்கு தான் எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சாதான் உங்ககிட்ட பேசுறதுக்கு. கட்சி வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்துரும் அப்படின்றதுல தான் இந்த 4 முனை 3 முனைன்னு பேசணுமா, இல்ல அவங்களுடைய ரோல் சின்னதா கூட இருக்கட்டும். மக்கள் நல கூட்டணி போட்டி போடும் போதும் பெருமளவு அதை எதிர்பார்க்கப்பட்டது, ஆனா வாக்கு சதவீதம் குறைதான். ஆனா யாருக்கு அவங்க வந்து ஃபேவரா இருந்துச்சு அந்த கூட்டணிங்கிற அடிப்படையில கூட அவங்களை பொருட்படுத்த வேண்டாமா நம்ம முனை போட்டி? அதாவது அதான் ஒரு வழக்கறிஞர் சொல்லும் போது ஆட்சியை பிடிக்கக்கூடிய கூட்டணிகளை மட்டும் கணக்கில் எடுத்துட்டு நம்ம பேசுறதுன்னா 2 முனை போட்டி தான் நடக்கும், இவங்களா அவங்களா தான் நடக்கும். அது எப்போதுமே பைபோலார் தான், நம்ம எப்பவுமே இருக்கோம். மூன்றாவது வந்து யாராவது ஒருத்தரை வின் பண்ணவோ தோக்கடிக்கவோ கூடிய ஒரு சக்தியா தான் அமையும். அவங்க என்னதான் தன்னை வந்து முதலமைச்சராக கிளைம் பண்ணா கூட அப்படித்தான் அமையும். அது வந்து எல்லா தேர்தலிலும் இருக்கக்கூடிய யதார்த்தம் தான். ரொம்ப மிக மிக சில சமயங்களில் மட்டும்தான் இந்த 3 பேர்ல யாருன்ற கேள்வி வந்து வரும். இப்ப நான் வந்து இங்க வந்துருச்சா இல்ல நான் வரேன். அதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்துட்டான்றத நம்ம வந்து இன்னும் நான் சொன்ன மாதிரி விஜய் வந்து இன்னும் களத்துக்கு இறங்கிய ஒரு இது பண்ண சமயத்தில் ஒரு பெரிய ஒரு பின்னடைவில் அவர் உட்காந்துருக்காரு. அவர் திரும்ப களத்துக்கு வந்தால் தான் நம்ம அதை அசஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு அவருக்கு அந்த பலம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் தலைமையில் தினகரனோட கூட்டணி அமைஞ்சா
அது என்ன நடக்கும் நம்ம யூகிக்க முடியாது. அதுக்கு வந்து ஒருவேளை வந்து அதுக்கு ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாற்றம் வேணும் அப்படின்றது தான் விஜயினுடைய ஒரு. அதை கூட நீங்க சொல்லும்போது அதிமுகவுக்கு பலவீனம் தானே சொன்னீங்க. அதிமுக பலவீனம் தான். விஜயும் சேர்ந்து. ஆமா அதிமுக பலவீனம். ஆனா தேர்தல் நெருங்க அது ஒரு மாற்று சக்தின்ற அளவுல கூட அது வந்து மேல வரதுக்கான வாய்ப்பு எப்படி போகும்னு சொல்ல முடியாது. நீங்க எடுத்துக்கங்க சார். இப்ப எடுத்துக்கங்க, நீங்க 3 முனை போட்டியா 2 முனை போட்டியான்றதை நீங்க சொல்லுங்க. கட்டமைப்பு முக்கியம். கட்டமைப்பு அதிமுக கிட்ட இருக்கு. செல்வாக்கு இருக்கா? திருமிகு ஜெயலலிதாவுடைய செல்வாக்கோ, திரு எம்ஜிஆருடைய செல்வாக்கோ, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா? அப்படிதான் நீங்க பார்த்து இந்த இருமுனை போட்டிங்கிறத டிஃபைன் பண்ண முடியும்னு சொன்னேன். நான் வந்து ஒரு சாமானிய பார்வையாளனா பார்க்குறேன். பேரறிஞர் திமுகவோட நீங்க ஒப்பிடுங்க. பேரறிஞர் பிறந்த அண்ணாவின் ஒப்பிடுகிற போது, கலைஞர் அவர்களை ஒப்பிடுகிற போது, இன்றைய முதலமைச்சர் நீங்க ஒப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? யாராவது என்றைக்காவது நெஞ்சில் கை வைத்து ஒப்பிட்டு பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் நீங்கள் அதிமுகவுக்கு வரும்போது மட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இவர் பலவீனமாய் விட்டார் அப்படின்னு சொல்றீங்களே. திமுக தலைவரையும் ஒப்பிட்டு இருக்கீங்களா? அங்க ஒப்பிடவே மாட்டேன். இங்க என்ன வந்துருச்சு கேக்குறேன். ஆளுமை மிக்க தலைவர் இல்லை என்று மூத்த பத்திரிகையாளர் இந்த இனிய தீபாவளியில, அதாவது பரவாயில்லப்பா அவர் வந்து கட்சியை இது கைப்பற்றி, அதாவது சட்ட ரீதியாக அணுகுமுறையோடு வருகிறார், எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளுகிறார் என்று சொல்லுவாரோ என்றுதான் இனிப்பு செய்தியை சொல்லுவார் தான் பார்த்தேன். பிரியன் சார் என்னைக்குமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்று பார்க்கிற போது இவர் ஆளுமை இல்லை என்றால் அப்ப ஆளுமை மிக்க தலைவர் யார்? இல்ல சார், இந்த பொசிஷன் அதையும் சொல்ல மாட்டாங்க. நீங்க சொன்ன ஒப்பீடு இருக்குல்ல, திரு ஸ்டாலின் வெர்சஸ் திரு எடப்பாடின்ற பொசிஷன் ஒப்பீட திரு எடப்பாடி வெர்சஸ் திரு விஜய்ன்ற ஒப்பீடோக்கே நகர்ந்துருச்சு. அப்படிதான் பிரியா சார் கேக்குறேன். எந்த தேர்தலின் அடிப்படையில் சார் நம்ம பேசலாம் சார்? எந்த தேர்தலின் அடிப்படையில் சொல்லுங்க. அங்க மட்டும் தேர்தலே எழுதாம அவர் 100க்கு 100 இல்ல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் நம்புவா? இதை அதையுமே சேரவிடாம பாத்துக்கணும். அதிமுகவையும் தேர்தல் தோல்வின்னு சொன்னார்ல, அதிமுகவையும் தாவேகாவையும் சேரவிடாமையும் பாத்துக்கணும். ஆனால் சேர்ந்தாலும் யார் முதலமைச்சர்னு பாத்துக்கணும். நான் கேக்குறேன், கலைஞர் அவர்கள் பாலியல் விழாதான் கேட்டார்ல, அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் தான் கலைஞர் முன்னிறுத்தினாரா? இல்ல, இப்ப நீங்க வந்த பாயிண்ட் கரெக்ட். இப்ப நீங்க எந்த தேர்தல் அடிப்படையில திரு பழனிசாமியை திரு விஜய் ரீப்ளேஸ் பண்ணிட்டாருன்னு கேட்ட கேள்வி பிரியன் சார் சொன்னார் இல்லையா, 10 தேர்தல் தோல்வின்னு. அப்ப தேர்தல் வெற்றி தோல்வி அளவுகோல்னா அப்ப திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையை நம்ம அங்க பொசிஷன் பண்ணிட முடியாது. நான் ஏற்கனவே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லியிருக்கிறேன். இதே திமுக 13 தேர்தலை தோத்திருக்கு. 2011 சட்டமன்ற பொது தேர்தல், 14 நாடாளுமன்ற பொது தேர்தல், சங்கரங்கோயில், அது மாதிரி ஸ்ரீரங்கம், இப்படி வரிசையா எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆர்கே நகர்ல மருது கணேசு அங்க போனது, வைப்பு தொகையை இழந்தது. அந்த கட்சியே இன்றைக்கு மீண்டும் ஆளுமை மிக்க கட்சியா வருகிற போது அதிமுக வராதா? கரெக்ட், லாஜிக்கலி கரெக்ட். நான் சொல்றது லாஜிக்கல் இல்ல, கடந்த வரலாறு அதுதான். நான் என்னன்னு சொல்றேன், லாஜிக்கலா திமுக வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு பொசிஷன் பண்ண போறீங்களா, இல்ல திரு ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகான திமுக, திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகான அதிமுக பொசிஷன் பண்ணி பார்க்க போறீங்களான்னு நான் கேட்கிறேன். தேர்தல் வெற்றி தோல்வியை நீங்க அரசியல் எப்படி எடுத்து இல்ல ஏதாவது ஒரு அளவுகோலுக்குள்ள கொண்டு வந்து தானே நம்ம அதை பொசிஷன் பண்ண முடியும். பிளவுபட்டிருக்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கணும். 2000 சரி, அதிமுக பிளவுபட்டிருக்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கணும்ன்றாங்க. நீங்க எத்தனை தொகுதியில அப்செட் பண்ணாங்க? திமுகவும் தோத்துச்சே அதிமுகவும் தோத்துச்சேனா ஒட்டுமொத்த கட்சி வரலாறு எடுத்துக்கிட்டு பேசணும்னா நம்ம இங்க டீகோட் பண்ணிட முடியாது. அப்ப நம்ம திரு ஸ்டாலின் வெர்சஸ் திரு எடப்பாடி, இவர் தலைமையில திமுக, இவர் தலைமையில அதிமுகன்னு வரையறுத்தீங்கன்னா தான் நீங்க பொசிஷன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். 2 பேர் சொன்னதுக்கு சேர்த்து சொல்றேன். பிளவுபட்டதற்கு பிறகு, ஒற்றை தலைமை ஆனதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு அடுத்து அதிமுக தானே, அதை ஒத்துக்குருவீங்களா? அப்பொழுது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. இவர்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பிம்பத்தை நாட்டில் நடக்கக்கூடிய நிர்வாக குறைபாடு எல்லாம் விட்டுருங்க. கரூர் பிரச்சனையா எங்க அதை விட்டுருங்க, அது வந்து விமான அது விபத்தா விட்டுருங்க. சரி, எங்க தமிழ்நாட்டில் இங்க திமுக தாங்க அடுத்து வெற்றி வரப்போகுது என்ற நோக்கத்தோடு நாம் பார்த்தோம் என்றால் எந்த உண்மையும் மக்களுக்கு போய் சேராது. பொசிஷன்னா அப்புறம் அவங்க 18% என்டி எடுத்ததையும் கிளைம் பண்றாங்க. அங்க ஏங்க போறீங்க சார்? நாடாளுமன்ற தேர்தல் நீங்க சொன்னதனால கேக்குறேன். திமுகவை ஆட்சி விட்டு அகற்றுவதற்கு அதிமுக என்கிற பெரிய கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் அந்த கட்டமைப்பு இல்ல. ஓகே, திரு ஜீவா, 2 முனை போட்டி அப்படின்னா அதுதான் கள யதார்த்தம்னா அதுக்குள்ளதான் வரையறுக்கணுமா இந்த 2026 தேர்தல?
இல்லை அப்போ மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று 3வது அணி வந்தபோது அது எவ்வளோ ஒரு படுதோல்வி அடைந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் என்னதான் 3வது முறை 4வது முறை என்று வந்தால் கூட எனக்கு தெரிந்து மூப்பனார் அந்த ஜேணி பிரிந்த போது தான் ஒரு 2 முனை 3 முனை அப்படிங்கிற கான்செப்டே ஓரளவுக்கு எடுபட்டுச்சு. மூப்பனார் 20 விழுக்காடு வாக்குகளும் வாங்கினார். ஆனால் அதை தவிர்த்து இந்த மாற்றுன்னு சொல்லி வந்த யாருமே எடுபடல. அவர் சொல்றது ஒரு விதம் கரெக்டு தான். திமுக மட்டும்தானே நீங்க எத்தனை சொன்னாலும் அதான் நின்று இருக்குங்கிறாங்க. இப்ப விஜய் அதிமுகவோட கூட்டணி வைக்க போறாரா, தன்னுடைய தலைமையில் அணி அமைக்க போறாரா அப்படிங்கிறது தான் ஒரு மையமான கேள்வியா இருக்கு. எடப்பாடியுடன் விஜய் போனார்னா அடிப்படையில் எடப்பாடிக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கூட நான் எப்படி பார்க்குறேன்னா, போட்ட அசல் வந்துருச்சுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். லாபம்ங்கிற வார்த்தை கூட ஒரு அதிகப்படியான வார்த்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கூட்டம்ங்கிறது திமுக எதிர்ப்பு கூட்டம் தான். திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க விஜய் பின்னாடி இல்லவே இல்லை. திமுகவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும், திமுக சரியில்லை என்று நினைத்து கொண்டிருந்த பாஜக, நாம் தமிழர், அதிமுக இந்த வாக்குகளைத்தான் அவர் பெற்றிருந்தார். அப்ப அதுதான் அவருக்கு வாக்கா மாறக்கூடியதா இருந்தது. பண்ணலையே அவரு, நான் மாற்றுன்னு தானே சொன்னாரு. அல்ல அப்படிதான் சொன்னாரு. அப்படி சொன்னாலுமே திமுகவை தான் அதை அதிகம் விமர்சிச்சாரு. அது ஆட்சி, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, ஸ்டாலின் அன்கிள் இப்படிதான் பேசினாரு ஒழிய எடப்பாடி அந்த அளவுக்கு விமர்சிக்கல, மோடியையும் பெருசா விமர்சிக்கல. ஒரு எல்லாரும் இப்படி பேசுறாங்களேங்கிறதுக்காண்டி தொட்டுக்கிட்டார். அப்ப அந்த நிலையிலிருந்து பார்த்தா எடப்பாடிக்கு தன்னிட திமுக எதிர்ப்பு ஓட்டு ஃபுல்லா எடப்பாடிக்கு வரணும். அதுதான் ஏடிஎம்கேனுடைய வெற்றி. திமுகவுக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் அதிமுக தான். அது இப்போ உடஞ்சு போய் நிற்குதுல, சீமான்ட்ட கொஞ்சம் இருக்கு, விஜய்கிட்ட கொஞ்சம் இருக்குங்கிறப்ப விஜய் சேர்ந்தார்னா, அதான் சரியான வார்த்தை பயன்படுத்துறேன், அசல் போட்ட அசல் வருது, லாபம் வருதுங்கிறது கிடையாது. பிரிஞ்சு போனா ஓரளவுக்கு வரும்னு இருக்கு. இப்போ மற்றவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி பிரிஞ்சு போயிருக்கு பாருங்க, அது அப்படியே தான் தொக்கி நிற்குது. ஓபிஎஸ், டிடிவின்னு போட்டியா இருக்கிறவங்க, அதிமுகக்குள்ள இருந்தவங்க அது அப்படியே நிக்கிறாங்க. அது ஒருவேளை விஜய் தலைமையில கூட்டணியா சேர்ந்தா மீண்டும் இழப்பு தானே திரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அது சேர்ந்தா மீண்டும் இழப்பு தான். மீண்டும் இழப்புனா அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டும் வராது, அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளும் பிரிந்தவதையே இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஆனா விஜய் அப்படி தனித்து நின்னார்னா, எனக்கு தெரிந்து எடப்பாடி மாதிரியான ஒரு கட்சியோட சேர்ந்தாவாது அவருக்கு இந்த கேண்டிடேட் செலெக்ஷன், வேட்பாளர் போட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஓரளவுக்கு அவருக்கு உதவியா இருக்கும். வெற்றி பெறுவாரான்னு சொல்ல, ஓரளவுக்கு உதவியா இருக்கும். தனித்து நிற்கிறது அவர் தலைமையில் அப்படிங்கிறது வேலை செய்யறதே பெரிய இஷ்யூ ஆகும் தான் நான் பார்க்குறேன். விஜய் தலைமையில் செயல்படுவதற்கு டிடிவி ஆட்கள் அரசியலில் மிகப்பெரிய அனுபவம் உடையவங்க. டிடிவி தினகரங்கிறது அப்படியே ஒரு இன்னொரு ஏடிஎம்கே கான்செப்ட் உடையவங்க. அவருக்கு ஓட் எலெக்ஷன்னா என்னன்னு அவருக்கு தெரியும், ஓபிஎஸ்க்கு தெரியும். இழப்புனா கூட பரவாயில்லன்னு திரு எடப்பாடி பழனிசாமியோட போயிடுவாரா திரு விஜய்? அப்படி ஆனா இப்ப இருக்க நிலைங்கிறது அவர் நிர்பந்திக்கிற நிலையில தான் இருக்கிறார். அவருக்கு தீர்மானிக்கிற இடத்துல அவர் கிடையவே கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாஜக ஏடிஎம்கே அலையன்ஸ் போவதற்கான வாய்ப்புகள் அவர் தீர்மானிக்கிற இடத்துல இல்லைங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். அவர் டிசைட் பண்ற இடத்துல இல்ல. ஏன்னா இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கு, நான் எப்படிங்க பிஜேபியோட போவேன் அப்படின்னு எதுவுமே சொல்லல. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க. இவர் பாஜக எதிர்ப்பாளர்னு சொல்றாங்க, அதையும் கேட்டுக்கிறாரு. இல்ல பாஜக போயிருவாருங்கிறாங்க, அதையும் கேட்டுக்கிறாரு. அப்ப அவர் தீர்மானிக்கிற இடத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது பல பேர் இப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. டிடிவி தினகரன் அவர்கள், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, எடப்பாடி பக்கம் அவர் போய்விடக் கூடாதுங்கிறது தான் டிடிவியினுடைய நோக்கம். விஜய் தலைமையில் டிடிவி இணைந்து செயல்படுவதை விட எடப்பாடி பக்கம் போனா அது எடப்பாடிக்கு தான் இழந்த கொஞ்சம் வாக்குகள் அவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த கால்குலேட்டிவ் அடிப்புல தான் டிடிவி சொல்றதா பாக்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் கிடைச்சிடக்கூடாதுன்ற இடத்துல அப்படிதான் பாக்குறாரு. என்னை பொறுத்தவரை அவருக்கு இழந்த அசல் கொஞ்சம் கிடைக்கும் தான் பாக்குறேன், பெரிய வெற்றியா அது மாறுமா? ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா, திரு விஜய் திரு எடப்பாடி பழனிசாமியோட போவார்னு நீங்க கணிக்கிறீங்க? இந்த தேர்தலில் போவார் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். போக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கிறேன். ஆனா அப்படி போகும்போது இவருக்கான அந்த பொது இமேஜ் உடையும். ரெண்டு கட்சிகளுக்கு நான் மாற்று, பாஜகவுக்கு மாற்றுன மைனாரிட்டி ஓட்டு, இவரை புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லயே சில பேர் நம்பி இருப்பாங்களே, இவர் ஒரு செக்குலர் பர்சன் தான், இவரையே நம்ப கூடாது, டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒருத்தர் வரட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தாங்களா, அந்த வாக்குகள் விஜய்க்கு வராது. அது விஜய்க்கு இப்போ உள்ள எலெக்ஷனுக்கான நீங்க பாதிப்பை சொல்றீங்க. அடுத்த எலெக்ஷன்ல 31லயோ என்னவோ அவர் யாரை எதிர்த்து களம் காணுவார்? அப்போ அதிமுக சரியில்லை, அதனால நான் அதிமுக எதிர்த்து போட்டிடுறேன்னு சொல்லுவாரா? ஒருவேளை இந்த முறை அவர் அதிமுக சேர்றாரு, திரு எடப்பாடி பழனிசாமியும் முதல்வர் ஆயிடுறாரு, இவரும் துணை முதல்வர்னு ஒரு பொசிஷன்ல வச்சு பேசினா அடுத்த எதிர்கால அரசியல், விஜயோட அரசியல் எப்படி தீர்மானிக்கும்? மீண்டும் எனக்கு விஜயோட அரசியல் அவ்வளவு நீண்ட காலமா வைத்து பார்ப்பதிலே எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அவ்வளவு அரசியல்ங்கிறதுலாம் ஒரு தொடர்ச்சியா பயணிக்கிறது. இப்ப டிடிவி தினகரன்லாம் நீங்க கேட்கலாம், அவருக்கு என்ன வாக்குகள் இருக்கு, என்ன புரிஞ்சிருக்காரு. ஆனா அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனிமல். அவர் ஒரு 100% பொலிட்டிக்கல் அனிமல். அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். வெற்றி தோல்விங்கிறது கிடையாது, ஒரு கான்செப்ட் அவங்க நிக்கணும்னு தெரியும். ஓபிஎஸ்க்கு தெரியும்,
டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தெரியும். இவங்கெல்லாம் வந்து நினைக்கலாம் விஜய் அளவுக்கு இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்னு. செல்வாக்கு குறையா இருக்கலாம், ஆனா அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்னன்னு தெரியும். விஜய்க்கு அது தெரியாது. அதனால அவ்வளவு தூரம் அவர் பயணிப்பாரா அப்படிங்கறது நீ கமலஹாசனோட தான் ஒப்பிட்டு பார்க்கணும். கமலஹாசனால இந்த அளவுக்கு பயணிக்க முடியல, விஜய் அப்படிதான் நீங்க பார்க்க முடியும். ஆனா கமலஹாசனை விட விஜய் கொஞ்சம் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்கிறது உண்மை. இடைவெளி திமுக பக்கம் போயிட்டாரு, இவர் எங்க போவாரு அப்படி நிறுத்தி வச்சிருக்காரு. ரசிகர்கள் இருக்காங்க, வயசு இருக்கு, இருப்பாரானே நான் கேட்கிறேன். திரு அரவிந்தன், திமுக எதிர்ப்புல ஒருமித்த கருத்து, முதலமைச்சர் வேட்பாளர்ல ஒருமித்த கருத்து, திரு விஜயுடைய நீண்டகால அரசியல் திட்டத்துல ஏற்படக்கூடிய அவர் எடுக்கக்கூடிய முடிவு, இதெல்லாம் சேர்த்துதான் எத்தனை முனை போட்டிங்கிறதோ இல்ல யாருக்கு அது சாதகமா போக போதோ அப்படிங்கறத தான் தீர்மானிக்க போகுதா? அதாவது விஜய் வந்து தொடர்ந்து அரசியல் பண்ணுவாரா இல்லையான்னு நம்ம கவலைப்படுறோம்ல. விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுறவங்க அதை பத்திலாம் கவலைப்பட போறது இல்லை. மக்கள் வந்து அந்த தேர்தலை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க. இந்த தேர்தலை பற்றி தான் யோசிப்பாங்க மக்கள், சாதாரணமாக ஓட்டு போடுறவங்க. அவர் இன்னும் 10 வருஷம் இருப்பாரா, 20 வருஷம் அரசியலில் இருப்பாரான்னு அவங்க யோசிக்கிறது இல்லை. அதனால இது வந்து நம்ம வந்து விவாதத்துக்கு விஜயனுடைய எதிர்காலம் என்ன, ஆளுமை என்ன, அவருடைய இது என்னன்னு பேசலாம். ஆனால் ஒரு கட்சிக்கு வந்து குறுகிய கால திட்டமும் ஒன்று இருக்கும், நீண்ட கால திட்டமும் ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த குறுகிய கால முடிவுங்கிறது நீண்ட கால முடிவை பாதிச்சிடக்கூடாது. கண்டிப்பாக பாதிக்கும். அதாவது நான் வந்து விஜய்னு இல்லை, ரஜினிலேருந்து கமல்லேருந்து யார் வந்து களத்தில் இறங்கினாலும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா அவங்களோட பாப்புலாரிட்டியை தாண்டி, அவங்களோட ஸ்டார்டம் தாண்டி ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மாற்று சக்தின்ற ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் மாற்று சக்தின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவர் பின்னால் போய் நிற்க போகிறதில்ல. சில பேர் போவாங்க. அவங்க எப்போ வெற்றி பெறுவாங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடிஞ்சாதான் வெற்றி பெறுவாங்க. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் உங்களுக்கு உழைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் பலன் அறுவடை எதிர்பார்க்கலாம். என்டி ராமாராவ் எம்ஜிஆர் வச்சு இதில் கம்பேர் பண்ணக்கூடாது. அதாவது நீங்க தனிச்சு சஸ்டெயின் பண்ணணும். ஒருத்தர் தனிச்சு சஸ்டெயின் பண்ணணும். ஒரு ஸ்டார் வந்து புதுசா வராருன்னு ஒரு மாற்று சக்தின்னு சொல்றாருன்னா நிச்சயமா அவருக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டியால அவருடைய ஒரு புகழால வந்து உடனடியாக ஒரு கவனம் கிடைக்கும். உடனடியாக பல பேர் போவாங்க, அவரோட ரசிகர்கள் அவர் பின்னாடி நிற்பாங்க, நடுவில் இருக்கவங்கள சில பேர் போவாங்க. இது எல்லாமே தொடக்க கட்ட அட்வான்டேஜ். ஆனால் அவர் வந்து தொடர்ந்து நிற்பாரு, ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடியவர்னா ஒரு குறைஞ்சது 2 தேர்தலில் தோக்கிறதுக்கு தயாரா இருந்தாதான் நீங்க வந்து அரசியல்ல வந்து நீங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா அவ்வளவு ஈஸியா வந்து இந்த 2 கட்சிகள் தேர்தலில் தோக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அப்பதான் நீங்க வெல்ல முடியும். ஏன்னா அதிமுகவும் திமுகவும் வந்து பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அவர் சொல்ற மாதிரி கட்டமைப்போட இருக்கக்கூடிய கட்சி. அதை வந்து டிடிவி தினகரன் மாதிரி ஒருத்தர் பிரியும் போது தான் அதிமுக பலவீனமாகிறதே தவிர மற்றபடி அது 2வது இடத்துல இருக்கு. இன்னும் இருக்கு. அவர் சொன்னார் இல்லையா, அதிமுக காரங்கிட்ட 2வது இடம் மறுக்க முடியும், யாரும் மறுக்கல. ஆனா அவர் முதல் இடத்துக்கே வர முடியலன்னு தான் நாங்க கேக்குறோம். ஆமா, அதிமுக காரங்கிட்ட தான் அந்த ஓட்டு பிரிஞ்சிருக்கு. அந்த ஓட்டு பிரிஞ்சிருக்கு. ஓபிஎஸ் கொஞ்சம், டிடிவி கொஞ்சம் பிரிஞ்சிருக்கே தவிர வேற எங்கேயும் போயிரல. ஆமா ஆமா. அப்போ அதனால இவருக்கு வந்து இருக்கணும், இவர் சஸ்டெயின் பண்ணுவாரான்றது இருக்கு. நான் இன்னைக்கு உள்ள தேர்தல்ல அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த அட்வான்டேஜ் யாருக்கு கிடைக்கும்ன்றது நம்ம பேசலாம். ஜீவா, 2 விஷயம். ஒன்று, ஒரு கட்சியின் தொண்டர்கள் இல்ல ஒரு கட்சி இந்த தேர்தலில் என்ன அப்படிங்கிறத முடிவெடுப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இன்னொன்னு, நீண்ட காலம் அப்படிங்கிறத அளவுகோலா வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? அது வாக்காளர்களுக்கு இல்லை, இந்த தேர்தலுக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று பார்க்கணும்ல நம்ம. அதாவது இதுவரை இருந்த நான் அதை தான் சொன்னேன், அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் பேட்டர்னுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. அதை தான் சொல்லி டிடிவிக்கு நீங்கள் ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்குறீங்க. ஆனால் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா விஜயோட அந்த கட்சிக்கு வந்து அரசியல் கட்டமைப்பு அதிகம். இது அரசியல் நுட்பம் தெரிந்தவங்களுக்கு நான் சொல்கிறது தெரியும். அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன். நான் இப்ப விஜய் கட்சி எடப்பாடியோட சேரும்போது ஈவன் சட்டமன்ற இடங்களை பெறுவது கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க தனித்து நின்னா ஓட் பர்சன்டேஜ் வாக்கு இல்ல. நான் என்ன, தினகரனுக்கு பேன் தமிழ்நாடு பெர்செப்ஷன் மாதிரி விஜய்க்கும் இருக்கா? அப்படியே ஒப்பிடுறீங்களா நீங்க? விஜய்க்கு இருக்கிற அந்த பெர்செப்ஷன் இருக்கா? தமிழ்நாடு முழுவதும் வியாபிச்சு இருக்கக்கூடிய விஜயின் வாக்கு சதவீதம் மாதிரி திரு தினகரனுக்கும் இருக்கு? அவ்வளவு கிடையாது, அவர் அப்படி கிடையாது. ஆனா என்னதான் அவர் தென் மாவட்ட கட்சின்னு சொன்னாலும் ஹோல் ஏடிஎம்கே, ஹோல் தமிழ்நாட்டினுடைய ஏடிஎம்கேவையும் நிழல் சக்தியா செயல்பட்டவர். அந்த அனுபவம் அவருக்கு உண்டு. சிதம்பரத்துல கணிசமான வாக்குகள் வந்து அமமுக தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கே இவர் பிரித்த வாக்குகள் ஒரு கணிசமான வாக்கா இருந்தது அமமுக. சிதம்பரத்துல நீங்க தென் தமிழகம்னா தஞ்சாவூரும் கோயில்பட்டியில அவர் வாங்கின வாக்குகள், சிதம்பரத்துல அவர் வாக்குகள் வாங்கினார். சிதம்பரங்கிறது கிட்டத்தட்ட வன்னியர் வட தமிழகத்துக்கு போயிருச்சு. இல்ல, அதிமுக வாக்குகள் தினகரன் இருக்கா? அதிமுக இருந்த தென் மாவட்ட முக்குளத்தூர் சமூக வாக்குகள் இருக்கா?
அப்படிதானே வச்சுதானே நீங்க அப்படிதான் விஜயோட ஒப்பிட முடியும். இப்போ முக்குளத்தோர் வாக்குகள்ங்கிற கான்செப்ட் தான் அதிகம் இருக்கு. சரி, நான் முக்குளத்தோர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஏடிஎம்கேங்கிற கட்சி இன்னைக்கு எடப்பாடி கையில தானே இருக்கு. கட்சி சின்னம், தேர்தல் ஆணையம், அவங்களை ஏற்கிற டெல்லி எல்லாத்தோடய அவங்க தான் நெருக்கமா இருக்கிறாங்கிற அடிப்படையில் வலிமையான கட்சியாக அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் இருக்கு. இருந்தாலும் பொலிட்டிக்கல் பேட்டர்ன் அவருக்கு தெரியும்னு சொல்றேன். பொலிட்டிக்கல் அனிமல்ங்கிற அந்த கான்செப்ட் போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து வேறு விதமான கான்செப்ட், அந்த வேறு விதமானங்கிறது புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான சில விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும். அது எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுக காரங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதே அளவு தெரியும். ஏன்னா பல நேரங்களில் அவங்களை பயிற்றுவிச்சவரே அவர் தான். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல ஒரு பிரச்சனை சுருக்கமா சொல்லிடுறேன். 9 மாசத்துல என் டி ராமராவால என்ன கட்டமைப்பு உருவாக்கி இருக்க முடியும்? ஆனா அவர் ஜெயிச்சாரு. அது அவருடைய ஒரு ஸ்வீப். அதை யாரும் எதிர்பார்க்கல. அதை எமுலேட் பண்ண முடியும் நான் சொல்ல வரல. ஆனா சில சமயங்கள்ல உங்க கட்டமைப்பு, உங்களோட உத்தி, உங்களோட புத்திசாலித்தனம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏதோ ஒன்று உங்களை ஸ்வீப் பண்ணிட்டு போயிடும். அப்ப என்ன, அப்ப வந்து வைகோக்கு தெரியாத கட்சி அமைப்பா, வைகோக்கு இல்லாத தொண்டர் பலமா, கட்டமைப்பா? என்ன நடந்தது? கட்டமைப்புன்றது வந்து முக்கியம் தாங்க. உங்க ஆதரவாளர்களும் உங்கள்ட்ட தக்க வச்சுக்கிறது முக்கியம். ஆனா அது மட்டும் வந்து அவங்க கிருஷ்ணராவே பார்த்தாங்க, கடவுளா பார்த்தாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து திமுகவின் முகமாவும் கருப்பு சட்டை முகமாவும் உதயசூரியன் அடையாளமா தான் பார்த்து வளர்ந்தாங்க, கடவுளா பார்த்தாங்க. அந்த பேட்டர்ன் தமிழ்நாட்டுக்கு வருமானம் எனக்கு தெரியல. திரு அக்னீஸ்வரன், திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும் அப்படின்னு பேசுற திரு எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு புறத்துல அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு பேசுறாரு. இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும் மட்டும் ஒரே நோக்கமாக மாறும்போது இந்த 4 முனை 3 முனைலாம் மாறி நீங்க சொல்ற இந்த பைப்போலாருங்கிறது வந்துருமா? இல்ல, 2 முனை போட்டி தான் சார். இப்ப இதுல நம்ம அரவிந்தன் சார் சொன்னதுல இருந்து ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சஸ்டைனபிள் அப்படின்னாரு. அந்த சஸ்டைனபிள் வந்து நிலைத்திருக்கக்கூடிய தன்மை, அந்த அரசியலா இருக்கட்டும், நிறுவனமா இருக்கட்டும், எல்லாத்துலயும். அது போல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இங்கிருந்து பிரிந்து போனவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றீங்களே, அதிமுக ஒருங்கிணைந்து தான் இருக்குது. அது பொதுக்குழுவா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். பல தடவை நம்ம பேசிட்டோம். ஆனா இதை கொண்டு போய் பிரியன் சார் எப்படி ஆரம் வீரப்பனோட ஒப்பிட்டாரு பார்த்துக்குங்க. இன்னும் அந்த கனலை வடலூர் வள்ளலார் மாதிரி நாங்க 200 வருஷம் ஆனாலும் எரிய விட்டுக்கிட்டே தான் இருப்போம் என்பவர்களுக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா காலமும் மக்களும் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதானே நம்ம வேலையே. ஆகவே அரசியல் கட்சி தலைவர்கள் முடிவெடுத்துக்குருவாங்க. இப்ப தாவேகா அதிமுக பக்கம் வந்தால் என்ன லாபம் தாவேகாவுக்கு? தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதுதான் சார் நான் முதல்ல கேட்ட கேள்வி. திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிற ஒரு இடத்துல ஒருமித்த கருத்து வந்தா நான் அதை தான் கேட்டேன். அதுல எல்லாருமே ஒண்ணு சேருவாங்க. அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும், திரு எடப்பாடி பழனிசாமி அது முதல்வர் ஆகணும்னு அதுக்குள்ள ஒரு உள்ளீடு இருக்கு இல்லையா, அது எல்லாரையும் ஒரு புள்ளியில கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு உதவி செய்யுமான்னு கேட்கிறேன். அது தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம். முதல்ல அவங்க நிக்கட்டும். பொது எதிரி யார்? திமுக. அந்த திமுகவை ஆட்சி விட்டு கீழே இறக்குறதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேரணும். அப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு பிறகு அது அவங்க முடிவெடுத்துக்குவாங்க. வெற்றி பெற்றதற்கு பிறகு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, கட்சியில் இருக்கிறாரு, சேர்றவங்க முடிவெடுப்பாங்கல்ல, கூட்டணிக்கு வர்றவங்களும் முடிவெடுப்பாங்கல்ல. அண்ணா திமுக என்கிற பேர் இயக்கத்தில் கூட்டணி வைப்பவர்களுக்காக அந்த அண்ணா திமுக கட்சி தானே முடிவெடுக்கும். அங்க விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? விடாது சார். அதான் சொல்றாரு. அது நீங்க முடிவெடுக்க வேணாம், அது அவர்கள் பார்க்கட்டும். அதை நானே சொல்லல. பேசுவோம் சார். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு பெறும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டு